ஹே ஹாய் எக்ஸ்ப்ளோரர்ஸ், இன்னைக்கு டே 33. என்னடா டே 33னா கோயம்புத்தூரில் ஸ்விக்கி ஓட்டி 75 நாளாக 1 லேக் சம்பாஸ் காட்டுன்னு சொல்லியிருக்கோம். அதோட 33வது நாள் தான் இன்னைக்கு. இன்னையோட ஏர்னிங்ஸ் எவ்வளோன்னு பார்த்துருவோமா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டோட்டலாக 13 மணி நேரம் 35 நிமிஷம் லாகின் பண்ணியிருக்கோம். இவ்வளோ நேரம் லாகின் பண்ணி எத்தனை ஆர்டர்ஸ் தெரியுமா பார்த்துருக்கோம்? 17 ஆர்டர்ஸ் பார்த்துருக்கோம். அப்படின்னா இன்றைக்கி இன்சென்டிவ் வரலன்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் இன்சென்டிவ் வரல. இன்சென்டிவ்க்கு 21 ஆர்டர் பார்க்கணும். நம்ம 17 தான் பார்த்துருந்தோம். 17 தான் பார்த்துருக்கோமா? 11 மணிக்கு மேலே ஒரு ஆர்டர் போட்டான், 100 ரூபா ஆர்டர், 10 கிலோமீட்டர். அதை கொண்டு போய் கொடுக்க போனேன், அது கேன்சலு. அதே மாதிரி 12 மணிக்கு மேலே ஒரு ஆர்டர் எடுத்துகிட்டு கொண்டு போய் கொடுத்தேன், அதுவுமே கேன்சலு. கண்டினியூஸாக 2 கேன்சல் ஆயிடுச்சு. 2க்குமே ரீசன் என்னென்னா, கஸ்டமர் கால் எடுக்கலை, அட்ரஸுமே தெளிவாக அதில் இல்லை. ஒவ்வொரு ஆர்டர் கேன்சல் ஆக 1 மணி நேரம் வெயிட் பண்ணேன். அப்போ 2 மணி நேரம் வீணாக போயிடுச்சு. 1 மணியை போல் பார்த்தேன். இன்னும் 4 ஆர்டர் பார்க்கணுன்னா எப்படியும் 3 மணி ஆக்கிடுவேன். நாளைக்கு வேலைக்கு வர முடியாதுன்னு கிளம்பி வந்தாச்சு. இதில் இன்சென்டிவ் எவ்வளோ தெரியுமா ஏர்ன் பண்ணியிருக்கோம்? 225 ரூபா. லஞ்சு, ஸ்நாக்கு, டின்னருன்னு 3ஐயும் சேர்த்து 225 ரூபா வந்திருக்குது. மொத்தமாக எவ்வளோ தெரியுமா ஏர்ன் பண்ணியிருக்கோம்? 1420 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். இதில் பெட்ரோல் செலவு பார்த்தீங்கன்னா 500 ரூபாங்க. அதை மைனஸ் பண்ணிட்டோன்னா 920 ரூபா தான் டே 33ல் நம்ம ஏர்ன் பண்ண ஏர்னிங்ஸுங்க.